உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வந்து எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு தெரியாது, சூப்பரான நேமை பிடிச்சிருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டத்தில் வந்து அந்த திருப்புவனத்தை வந்து வைகை ஆறு போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா பல்க் ஆஃப் பண்டிலாக வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள், சரி நீ ஃபில் பண்ணிட்டு சும்மா இருந்து நீ தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா கூட சரி ஓகே ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஆர்ஐ, விஏஓ, தாசில்தார் எல்லாம் சைன் பண்ணி சீல் அடிச்சவுடைய ஒரு மனுக்கள் வந்து தண்ணியில் போடப்பட்டிருக்குது. இது எப்போ பெறப்பட்ட மனுக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21, 22 நிலவில் அப்பயே கொண்டு போய் குப்பையில் போடல, சரி தண்ணியில் போடல, ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து கிரிகாலன் ஷோ நடத்துற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு இதுல உங்களோட மனுக்களை போடுங்க, 100 நாள்ல எல்லா மனுக்களுமே வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு ஒரு துறையை தனியா வச்சாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனியா வச்சு பண்ணாங்க. அந்த 100 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு சரிங்களா, எல்லாத்துடைய பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. ஆமா, ஆனா அப்புறம் எதுக்கு திடீர் இப்ப மறுபடியும் வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு வச்சுக்கிட்டு 10,000 முகாம்கள் அமைச்சு அதுல இருந்து மறுபடியும் மனுக்கள் பெற்று 45 நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கிரிகாலன் ஷோ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம திமுகவினர். இப்ப திடீர்னு வந்து ஒரு கலெக்டர், நம்ம பொற்குடி சிவகங்கை கலெக்டர் வந்து விளக்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமா நாங்கள் வாங்கினோம், மனுக்களை வாங்கி அந்த குறைகளை எல்லாம் தீர்த்து விட்டோம். ஸோ 6 மனுக்கள் வந்து இது சம்பந்தமா, 7 மனுக்கள் அது சம்பந்தமா, இதெல்லாம் நாங்கள் தீர்த்து விட்டோம் அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே யார் போட்டாங்கன்ற மாதிரி விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல பல கேள்விகள் ஏறுது. நீங்க சொன்ன மாதிரி யார் அதை கொண்டு போய் போட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும் சரிங்களா, ஒரு ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ண தெரியல, ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு, அதுவும் தாசில்தார் சைன் போட்டு சீல் வச்சு எவ்வளோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது, அதை கொண்டு போய் நீங்க வந்து பாதுகாக்க தெரியல. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தீர்வு காணப்பட்டுருச்சு அப்படின்றீங்க. அப்ப அவங்க தீர்வு காணப்பட்டவங்கள்ட்ட கூட்டிட்டு வந்து 2-3 வீடியோ எடுத்து காட்டியிருக்கணும்ல, ஆமா நான் தான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் தான் இந்த பேர்ல இருக்கிறவன், எனக்கு இந்த மாதிரி மனுவை நான் போட்டிருந்தேன், எனக்கு வந்து இந்த தீர்வு கண்டுட்டோம் நாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா கலெக்டர் அவர்களே? அதையும் அவங்க சொல்லலை. ஆனா இப்ப மட்டும் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க அர்ஜென்ட்டா.